3 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா போய் ஒரு பைக் வாங்க போறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஆசை என்னன்னா புது பைக்கை வாங்கி லாங் ரைட் போகணும்னு ஆசை. ரெண்டாவது ஃப்ரெண்டுக்கு என்ன ஆசைனா லடாக் மாதிரி லாங் ரைட் போகணும்னு ஆசை. மூணாவது ஃப்ரெண்டுக்கு என்ன ஆசைனா கண்ட்ரி விட்டு கண்ட்ரி நான் போகணும் அப்படி ரைட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. 3 பேரும் சேர்ந்து ஒரே பைக் வாங்கணும் அப்படின்னா என்ன பைக் வாங்கலாம்? பெரிய குழப்பம் இருக்கும் இல்லையா? ஸோ நான் உங்ககிட்ட ஒரு பைக் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த பைக்கை நீங்க பார்க்கலாம். ஸ்டேட் விட்டு ஸ்டேட், கான்டினென்ட் விட்டு கான்டினென்ட், கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போனாலும் இந்த பைக்கை வச்சு நீங்க போக முடியும். அப்படி ஒரு பைக்கை தான் ராயல் என்ஃபீல்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இது புதுசு கிடையாது, ஆல்ரெடி இருக்க மோட்டார் சைக்கிள் தான். ராயல் என்ஃபீல்டோட மீட்டியார், சூப்பர் மீட்டியார் 650 நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த பைக் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம். ட்வின் தான், இதுவும் ட்வின் சிப்ளிங்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம இன்டர்செப்டார் 650, கான்டினென்டல் GT 650, அதுக்கப்புறம் ஷார்ட் கன் 650 நிறைய சொல்லிட்டே போகலாம். அண்ட் சூப்பர் மீடியா 650, அது கிளாசிக் 650 நிறைய சொல்லலாம். இப்போ நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. இருந்தது என்னமோ இன்டர்செப்டார், கான்டினென்டல் GT 650, அதுக்கு சூப்பர் மீடியார் தான். ஸோ 3வது மாடலாக வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சூப்பர் மீடியா 650 எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பைக்கை ரைட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ ரொம்ப நேரமாக ரைட் பண்ணேன் நான். ஸோ நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன், எல்லாம் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த கிரீன் கலர் இந்த பைக்ல ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இது பிளாக் வித் கிரீன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த ராயல் என்ஃபீல்டோட பேட்ச் நீங்கள் பார்க்கலாம். இந்த எடிஷனில் கொஞ்சம் ஸ்பெஷலாக வரும். குரோமு அது மேலே பேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட டிசைன் வந்து டிப்பிக்கல் ஒரு க்ரூசர் தான். இது ஒரு ப்ராப்பர் க்ரூசர். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரண்ட்ல பிளேஸ் பண்ண ஃபுட் பெக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த பைக்கில் வந்து டைமென்ஷனில் கொஞ்சம் லேக் இருக்கலாம், கொஞ்சம் லேக் இருக்கும். பட் ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவும் இருக்கு. இந்த பைக்கோட வீல் பேஸ் வந்து 1500 mm கொடுத்துருக்காங்க. பெருசா இந்த செக்மெண்ட்ல எந்த பைக்லயுமே இவ்வளவு அகலமான வீல் பேஸ் கிடையாது. ஸோ இந்த வீல் பேஸ் அகலமா இருக்கனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி வரும். ஸோ விண்டு வந்து எவ்வளோ அகேன்ஸ்டா இருந்தாலும் ரொம்ப கேஷுவலாக க்ரூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த க்ரூசர் ப்ரொப்போர்ஷன்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃப்ரண்ட்ல LED ஹெட்லாம்ப் கிடைக்குது. ஹெட்லைட் விசிபிலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் இண்டிகேட்டர் மட்டும் ஹாலஜன் பல்பு தான் இருக்கு. ரவுண்ட் ஷேப்ல அந்த பழைய டைப்ல இருக்கு. ஸோ ஹெட்லைட் சுற்றி மோனோக்ரோம் எலிமெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. பின்னாடி பியானோ பிளாக் வருது. ஓகே, இந்த ட்வின் பாட் கிளஸ்டர் நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபெண்டர் நல்ல அகலமான ஃபெண்டர், நீளமான ஃபெண்டரும் கூட. பின்னாடி எக்ஸ்டெண்டரே கொடுக்கல, பெருசா இருக்கனால உங்களுக்கு அது எக்ஸ்டெண்டர் கொடுக்க வேண்டியது இல்லை. ஓகே, ஃப்ரண்ட்ல வந்து USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பத்தி பேசணும் அப்படின்னா பின்னாடி ட்வின் ஷாக்கர். ஸோ ரெண்டுலையுமே வந்து அந்த ஸ்டிப்னஸ் அப்படின்றது நீங்க லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஓவர் கம்ஃபர்ட்ன்றது எதிர்பார்க்க முடியாது, பிகாஸ் வெயிட் கூட. இந்த இடத்துல வெயிட்டை நீங்க ஐ சைட்லேயே பார்க்கலாம். இன்ஜின் 650cc இன்ஜின். ஸோ அதனால வெயிட் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மாடர்ன் டே ஹார்ட்வேர்னு சொல்லலாம். பட் ஸ்டில் கொஞ்சம் ஸ்டிஃபர் பார்ட்ல தான் இருக்கும் சஸ்பென்ஷன். ஃப்ரண்ட்ல 19 inches அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அண்டர் செக்ஷன் வீல்ஸ். பட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் 19 inches கொடுத்துருக்காங்க. இது ஒரு க்ரூசர். ஸோ அதனால அந்த ப்ரப்போர்ஷன் நல்லா மேட்ச் ஆயிருக்கு. நீங்க பார்க்கலாம், ஃப்ரண்ட்ல ஹைட்டா இருக்கும், பின்னாடி லோவா இருக்கும். ஸோ இது அந்த க்ரூசர் ப்ரப்போர்ஷன். ஆனால் அதே மாதிரி இந்த பைக்ல டைமென்ஷன் லேக்னு சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயமே கிரவுண்ட் கிளியரன்ஸ் 135 mm தான் கொடுத்துருக்காங்க. 135 mm போது பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லேயே உங்களுக்கு உரசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாஸ்ட் ரூட்டிங் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. அதனாலேயும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஒரு ஹீட் ப்ரொடக்ஷன் பிளேட்டும் இருக்கு. பட் இந்த பைக்ல ரொம்ப ஸ்பெஷலான விஷயமே இந்த பைக்கோட இன்ஜின் தான். 648cc parallel twin ஏர் as well as ஆயில் கூல் தான் கொடுத்துருக்காங்க. 47 bhp 52.3 Nm டார்க், 6-speed கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பைக்கோட பவர் டெலிவரி மிட் ரேஞ்சில் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். இனிஷியலுமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர்ல 60க்கு மேல போயிடுது, செகண்ட் கியர்ல 100 கிட்ட போயிடுது, தேர்ட் கியர்ல சொல்ல வேண்டியது இல்லை, நான் நம்பர் சொல்ல விரும்பல. நீங்க டைரக்ட் ஆக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது உங்களுக்கு புரியும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு ரைட் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்க. மக்களே, சூப்பர் மீட்டியார் 650 எப்படின்னு பார்க்கலாம். ஹைவே ட்ராக்ல இருக்கும், பிகாஸ் இது ஒரு பெரிய பைக், ஹைவேல க்ரூஸ் பண்ணக்கூடிய பைக். ஸோ அதனால நம்ம ஹைவேலே ஒரு ட்ரையல் பார்க்கலாம். செல்ஃப் ஸ்டார்ட், ஆன் ஸ்டார்ட், நல்ல நோட். டாக்கோமீட்டர் வந்து நான் மிஸ் பண்ணுறேன் ஸ்பெஷலாக. ஸோ இது அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லீவர் நல்லா அகலமாக இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, கிளச் இஸ் ஆல்சோ சாஃப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா லெக் எங்கே ப்ளேஸ் ஆகுதுன்னு ஒரு ப்ராப்பர் க்ரூசர். கியர் ஷிஃப்டிங் இஸ் ஆல்சோ அ சாஃப்டர் பார்ட், சாஃப்டான ரேஞ்சில் தான் இருக்குது. பவர் டெலிவரி பார்க்கலாம். 650 ட்வின் இல்லையா, ஸ்டார்டிங்லே அமர்க்கலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் 10 km/h வரைக்கும் போகுது. இது வந்து அனலாக்னால அப்ராக்ஸாக இல்லை, நார்மல் அக்யூரேட்டாகவே சொல்லிடலாம். பிகாஸ் அந்த முள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தெளிவாக சொல்லிடலாம். கிராஜுவல் பவர் டெலிவரி குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது.
அப்படியே வந்து மிட் ரேஞ்சில் வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். ஸ்ட்ராங்கான பவர் டெலிவரின்னு சொல்லலாம் மிட் ரேஞ்சில். அமேசிங்காக இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர்ல ஆல்மோஸ்ட் 60க்கு மேலே போயிட்டு இருக்கீங்க. நைஸ். ஓகே, நம்ம 0 to 60 பார்க்கலாம். 3, 2, 1 கோ. ஃபர்ஸ்ட் கியர்ல 60 போயிருங்க. நைஸ். ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கு. கிரேசியான ஒரு மிஷின். சிட்டிக்குள்ளேயும் சரி, என்னதான் ஹெவியாக இருந்தாலும், ஹேண்டில் போர் ஒய்டாக இருந்தாலும், பைக் லென்த்தாக இருந்தாலும், அதை வந்து எந்தூசியாஸ்டிக்காக ஓட்டணும்னா ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு மார்னிங்லேருந்து இந்த பைக்கை நான் தான் யூஸ் பண்ணுறீங்க. எல்லா இடத்துலையும் சிட்டிக்குள்ளே, ஸ்ட்ரீட்ஸில், டைட்டான டிராஃபிக்லலாம் ஓட்டிட்டேன். ஸோ எல்லா இடத்துலையும் நான் ஃபீல் பண்ணது தான். ஒரு மாதிரி வித்தியாசமான மிஷின். ஹெவியாக தான் இருக்குது, டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் ரொம்ப கூட தான், அண்ட் லென்த்தாகவும் இருக்குது. ஸோ இருந்தாலும் ஒரு இடத்துல ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்காக இருக்கட்டும், அந்த பவரை கரெக்டாக மேட்ச் பண்ணி புல் பண்ணுறதா இருக்கட்டும், வேற லெவலில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த லென்த் வந்து இந்த மாதிரி ரோட்ஸில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் இது ஒரு க்ரூசர் ரேஞ்சில் வருது இல்லையா. 0 to 100 பார்ப்போம். 3, 2, 1 கோ. ஓகே, ஸ்பீடாக தான் க்ரூஸ் பண்ண முடியுது. 100, 120 க்ரூசிங்லாம் வந்து அசால்ட்டாக போயிடும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கியர் பை கியர் பார்க்கலாம். பிகாஸ் ஃபஸ்ட் கியர்லேயே 60 போச்சு. அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் எந்தூசியாசம் லெவல் செகண்ட் கியரில் எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு தோணுது. பார்க்கலாம். 3, 2, 1 கோ. 65, 70 கிட்ட போயிருது ஃபஸ்ட் கியர்ல. ஓ 90, 100ங்க. வேற மாதிரி அகைன்ஸ்ட் 7ல போறோம். இந்த இடத்துல பைக்கோட வெயிட் ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர்ல இருக்கு. பிகாஸ் சிட்டி ரேஞ்சஸ்ல பாசிட்டிவ் கிடையாது. லீனா இருக்கவங்களுக்கு வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியுமா நினைக்கிறவங்களுக்கு பாசிட்டிவ் கிடையாது. பட் இந்த மாதிரி ரோட்ஸ்ல இது பாசிட்டிவ் அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. ஓகே, நீங்க ஸ்பீட் க்ரூசிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம க்ரூசிங் பார்க்கலாம். இப்போ நான் 4th கியர்ல இருக்கேன், 80ல க்ரூஸ் பண்றேன். ஓகே, 6 கியருமே போட்டுலாம். நம்ம 6 கியர் போட்டாச்சு. இப்போ நான் வந்து ஒரு 100ல க்ரூஸ் பண்றேன். செட் 100. ஓகே, 100ல செட் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம ஒரு 100ல க்ரூஸ் பண்ணும்போது ரொம்ப 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 லீனியரா கேஷுவலா போயிடுது. ஓகே, ஆனா 120 க்ரூசிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. அது கொஞ்சம் ஸ்பீட் க்ரூசிங் தான். பவர் லேக்லாம் பெருசா இல்லை. ஈஸியா பண்ணலாம். 120ன்றது எனக்கு தெரிஞ்சு அசால்ட் தான் நினைக்கிறேன். அந்த கிரன்ச்சியான இன்ஜின் நோட்டு எக்ஸாஸ்டும் சேர்ந்து ஒரு சவுண்ட் கொடுக்குது பாருங்க, நல்லா இருக்கு. கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. 120 க்ரூசிங் கேஷுவலா நான் 120ல பிடிச்சிருக்கேன். இப்ப 120ன்றது ஒரு ஸ்பீடாகவும் போற மாதிரி இருக்கும், ஆனால் அதே மாதிரி ரிலாக்ஸ்டாகவும் இருக்கு. இந்த சைடு மிரர் வைப்ரேட் ஆகல 120ல. ஆனா நீங்க டாப் எண்டை புஷ் பண்ணும்போது கண்டிப்பா வைப்ரேஷன் இருக்கும். இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொஞ்சம் கம்மி தான். டைமென்ஷன் வைஸ் வந்து இது மேட்ச் ஆகாது பெருசா. எப்படின்னா உங்களுக்கு லென்த் கூட, ஆனால் அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி, டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் கூட, வெயிட் கூட. இதெல்லாமே டைமென்ஷன் மேட்டர் தானே. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு பெருசாக அந்தளவுக்கு கனெக்ட் ஆகும்னு தெரில. ஸோ இந்த மாதிரி நிப்பாட்டி பொறுமையாக நீங்கள் நகட்டணும், ஏன்னா வெயிட்டு கூட. ஆனால் நகட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் நாட் அ டீல். ஹண்டிங் தான் வேற மாதிரி இருக்கு. பிரேக்ஸும் அதுக்கு அந்த மாதிரி இருக்குங்க, நல்லா சாலிடாக இருக்கு. பாருங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து டைமென்ஷன் தான் மேட்டரே இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பீட் க்ரூஸ் பண்ணணும், நான் வேகமாக போகணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் இந்த பைக்கை வச்சு பண்ணலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 120ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பைக்கில் க்ரூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஹீட்டிங் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஹீட்டிங்லாம் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது, ஹீட்டிங் இருக்க தான் செய்யும். இப்போ நான் 100 to 0 ரியர் பிரேக்ஸில் பண்ணுறேன். வீல் ஒரு மாதிரி லாக் ஆகி ஸ்லைட் ஆகி கிளைட் ஆகி
நின்றுது. அண்ட் அதே மாதிரி 100-0 ஃப்ரண்ட் பிரேக்ஸில் பார்த்துருவோம். 100-0 ஸ்டாப். வாவ் பிரேக்ஸ். ஃப்ரண்ட் பிரேக்ஸை வச்சே நீங்கள் பேனிக்காக பைக்கை ஸ்டாப் பண்ணிடலாம் சொல்லலாம். அண்ட் வைப்ரேஷன் பார்த்தோன்னா நீங்கள் 4000க்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அதே மாதிரி லைட் அப்படி காலை ஆட்டி தான் ஓட்டணும் இந்த மாதிரி வெயில் டைமில். பிகாஸ் டேங்க்கும் மெட்டல் இல்லையா, அந்த ஹீட் இஷ்யூஸ் நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. நான் டைட் டிராஃபிக்ஸில் ஓட்டும் போதும் ஃபீல் பண்ணாத கொஞ்சம் ஹீட் இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் ஹீட்டையும் வைப்ரேஷன் இதெல்லாம் நீங்கள் பேர் பண்ணிக்கணும். ஆனால் இந்த பைக்கோட ப்ரோஸ் வந்து நிறையா சொல்லலாம். செகண்ட் கியரில் பைக்கை ஸ்டாப் பண்ணுறேன். லோ வந்து பார்க்கலாம். பாடிட்டேன். கிளச் மட்டும் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் கியரில் போன மாதிரியே தான் இருக்குது. கடைசி பாயிண்டில் மட்டும் செயின் துடிக்குது. ஓகே லாகி. இப்போ நான் 4th இல்லை 6th கியர் போட்டுடுறேன். 6th கியர் போட்டாச்சு. 100க்கு மேலே போய்க்குவோம். இப்போ நான் வந்து ஒரு 60க்கு கீழே கொண்டு வரேன். எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். 50. ஸோ லைட்டாக வந்து ஒரு லேக் இருக்குது. இப்போ 4th கியரில் 40 கீழே. ஓகே ஃபைன் பட் நாட் கிரேட். எனக்கு இந்த பைக்கில் பிடிச்ச விஷயத்த சொல்லிடுறேன். பவர் டெலிவரி, எக்ஸாஸ்ட் நோட்டு, ரைடிங் கம்ஃபர்ட், சீட் கம்ஃபர்ட், அந்த ரைடிங் போஸ்டர், அந்த க்ரூஸ், அந்த லெக் பொசிஷன் எல்லாமே பாசிட்டிவ் சைடு தான். வைப்ரேஷன் பெருசாக நான் ஃபீல் பண்ணல. மிச்ச ஆரி பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வைப்ரேஷன் எனக்கு ஃபீல் ஆகலை பெருசாக. பட் அந்த 4500 மேலே இருக்குது. ஸோ ஓவராலாக ரைட் குவாலிட்டி வந்து எனக்கு இந்த பைக்கில் பிடிச்சிருக்கு. கார்னு பார்த்தோன்னா வெயிட்டு, வீல் பேஸு, கிரவுண்ட் கிளியரன்ஸு, டேர்னிங் ரேடியஸு, ஹீட்டு, வைப்ரேஷன் எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரைட் நான் பண்ணதில்ல. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் 320mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பின்னாடி 300mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இது இந்த செக்மெண்ட்லேயே பெரிய டிஸ்க் ரோட்டர்னு சொல்லலாம். ரியலில் யாரும் பெருசாக 300mm கொடுக்க மாட்டாங்க. பட் பிரேக்ஸ் வந்து இந்த பைக்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. பிகாஸ் இன்ஜின் வந்து பயங்கர பவர்ஃபுல்னே சொல்லலாம். ஏன்னா 650 பேரலல் ட்வின்னு, ஸோ அதனால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது வந்து க்ரூசர் மேப்னாலும் ஸோ அதிலே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதில் வந்து நல்ல பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பயங்கர சாலிடாக இருக்குது. ரியர் பிரேக்ஸ் வந்து போதுமானதாக இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக்ஸே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணும்போது சரி, அதே மாதிரி ஸ்லோ ஸ்பீட் ஸ்டாப்பிங்க்கு போதுமானதாக இருக்குது. ஸோ அதனால் பிரேக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. செகண்ட், இந்த பைக் வந்து ஒரு க்ரூசர்னால 15.7 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய டேங்க். ஸோ அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த மோனோக்ரோம், ஸோ அதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஹெட்லைட் மேலே ஆரம்பிச்சு உங்களுக்கு அந்த ஃபோர்க்கோட ஏரியாவிலேருந்து அந்த ஸ்விட்ச் கியர்ஸ் ஏரியா, ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மோனோக்ரோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இது ஒரு ப்ராப்பர் க்ரூசர். அதனால் சீட்ஸ் அல்டிமேட்டாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அல்டிமேட்டாக அந்த கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ ரெக்ஸின் வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃப் பார்ட்டில் இருந்தாலும் ஃபோம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதான் பாயிண்ட்டு. பட் பில்லியனுக்கு உங்களுக்கு பெருசாக கம்ஃபர்ட் இருக்குன்றது சொல்ல முடியாது. பிகாஸ் லென்த்து அண்ட் விட்த் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பேக் ரெஸ்ட்டு நீங்கள் ஆக்சஸரியாக வாங்கினீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ வந்து பில்லியன் உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். ஃபுட் பேக்ஸ் பார்த்தோன்னா ரப்பர் ஃபுட் பேக்ஸ் தான். ஸோ அது நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். இங்கே ஃபார்வர்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரைடிங் போஸ்டர் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2 சைட்லையும் 2 எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் 1, சிலிண்டர் 2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தான் பிரிச்சிருக்காங்க சிஸ்டமை. ஸோ அதனால் 2 எக்ஸாஸ்ட் கொடுத்தது, எக்ஸாஸ்ட் நோட்டும் நல்லா இருக்குது. சாரி கார்டு அந்த சைடு வந்துருது. ஆனால் ரியர் டயர் வந்து 150 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 17 inches வீல்ஸ். ஸோ 19, 17 நல்ல ப்ரொப்போர்ஷன். யூஸ் பண்ணியிருக்க ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமான ஹார்ட்வேர்ஸ். அதாவது 320, 300, USD 4க்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் ஸ்டில் ஒரு சில விஷயங்கள் லேக் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயமே கிரவுண்ட் கிளியர்னு சொல்லிட்டேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சைட் மிரர் பார்த்தோன்னா குரோம் சைட் மிரர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாக் தான், சின்ன டிஜிட்டல். அதில் ஃபியூல் கேஜ் லெவலில் வந்துருது. உங்களுக்கு ஈகோமீட்டர் வருது, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வருது, ஓடோமீட்டர் வருது. அண்ட் பக்கத்திலே உங்களுக்கு ட்ரிப்பர் நேவிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது ஒரு க்ரூசர். ஸோ இதெல்லாமே தேவையான போதுமான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இந்த பைக்கில் மிஸ் பண்ணேன். ஒரு சில இடத்துல மண்ணாக இருந்துச்சு, நான் அந்த இடத்துல த்ராட்டில் கொடுக்குறேன். அப்போ வந்து வீல் லைட்டாக ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு பர்சனலாக. ஸோ ஓவராலாக டிசைன் எலிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாசிக் க்ரூசர் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஸோ அதுதான் சூப்பர் மீட்டியார்னு சொல்கிறாங்க. மீட்டியாருக்கும் சூப்பருக்கும் என்ன அப்படின்னா, ஸோ நார்மலாக மீட்டியர் 350 இருக்குது, அதோட ஏன் சூப்பரை சேர்த்தாங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் ட்வின் சிலிண்டரில், ஸோ அதனால் அந்த சூப்பர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ சூப்பர் மீட்டியார் ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. டிசைனுமே வந்து ஒரு டீசெண்டான, ஒரு மெச்சோர்டான, ஒரு க்ரூசருக்கு ஏற்ற டிசைன். யூஸ் பண்ணியிருக்க ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் ஆன் ட்ரெண்டில் இருக்குது. பட் அகெயின் டைமென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மக்களை சூப்பர் மீட்டியார் 650 யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது ஒரு க்ரூசர்னால கண்டிப்பாக சீட் ஹைட் கிடையாது. பைக்கோட லென்த் கொஞ்சம் அதிகம் தான்.
நீங்கள் உள்ளே ஏறும்போது லைட்டாக காலை நீட்டு தான் ஏறணும், பிகாஸ் லென்த்து கூட இல்லையா. பட் நீங்கள் இமீடியட்டாக உள்ளே வரும்போது நாட் அ டீல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இந்த பைக்கோட வெயிட் 241 கிலோகிராம். கொஞ்சம் ஹெவி தான், கொஞ்சம் இல்லை ஹெவின்னு சொல்லலாம். ஸோ 241 கிலோகிராம் தான் நான் ஆல்ரெடி சொன்ன அந்த டைமென்ஷனில் வந்து ஒரு சில விஷயங்களை டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னது. இந்த வெயிட்டும் கூட இன்க்ரஸ் ஃபைன் தான், பிகாஸ் ரொம்ப ஹைட்டு கிடையாது, அதனால ஈஸியாக இருக்குது. சீட்டோட கம்ஃபர்ட்ன்றதை விட சீட்டோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, பின்னாடிலாம் சப்போர்ட் கிடைக்குது. ஓகே, நல்லா தள்ளி வந்துடுறோம். ஹேண்டில் பார் எங்கேயோ இருக்குது பாருங்கள். அதே ஃபுட் பெக்ஸ் வந்து முன்னாடி இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரைடிங் போஸ்டர். இது நிறைய பேருக்கு பிடிக்கும், பிகாஸ் இது ஒரு ரிலாக்ஸ்டான போஸ்டர். நிறைய பைக்ஸில் இங்கே வச்சுருப்போம், பட் இதில் வந்து இங்கே வைப்போம். ஏன்னா இது ஒரு ப்ராப்பர் க்ரூசர் இல்லையா. ஹேண்டில் பாரும் டில்ட் பண்ணி டுவர்ட்ஸ் ரைடராக தான் இருக்குது, பட் வைடான ஹேண்டில் பார்ஸ் பாருங்கள், கம்பீரமாக இருக்கு இல்லையா. க்ரூசர் பொசிஷன் தான். சீட்டு அண்ட் தென் இந்த ஃபுட் பெக்ஸோட லெவல், ஹேண்டில் பார் பொசிஷன் எல்லாமே சேர்ந்து இந்த ரைடர் ட்ரையாங்கிள் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அந்த க்ரூசிங் பேஸ்ட், அந்த கம்ஃபர்ட் பேஸ்ட் அப்படி நம்ம சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம், நல்லா இருக்குது. பட் வெயிட் மட்டும் 241 கிலோகிராம்னும் போது கொஞ்சம் ஹெவி தான். ஹெவினே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி வாங்கும்போது வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியுமா எல்லாராலையும் கேட்டிங்கன்னா ஒரு சில பேரால் முடியும். நான் எந்தூசியாசம் லெவலோட பைக்கை ஓட்டுவேன்னா தாராளமாக நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம். நீங்கள் நிற்கும் போது, நகட்டும் போது, ஸ்லோ ஸ்பீட்ஸில் க்ரூஸ் பண்ணும் போதெல்லாம் கண்டிப்பாக வெயிட்டை ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஒரு மாதிரி ஒரு மினிமல் ஸ்பீட் ஒரு 30 கிராஸ் பண்ணி போகும்போது உங்களுக்கு பெருசாக அந்த வெயிட் தெரியாது, பேலன்ஸ் பண்ணி போயிடலாம். ஃப்ரண்டல் வெயிட் நிறைய தெரியும், பிகாஸ் இன்ஜின் இங்கே இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வெயிட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு விஷயம் தான். அதை தவிர்த்து இந்த பைக்கை வந்து சிம்பிளாக ஒரே வரல சொன்னால் மிஸ்டர் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மகளே, சூப்பர் மீடியா 650 எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட வியூலேருந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த பைக்கை பற்றி சிம்பிளாக நான் ஒரு லைனில் சொன்னேன், மிஸ்டர் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லி. ஏன் மிஸ்டர் கம்ஃபர்டபுள்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற விஷயங்கள்லாம் இந்த பைக்கில் இருக்குது. ஸோ அதே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மைலேஜ் பார்ப்போம். இந்த பைக்கோட மைலேஜ் வந்து அராய் கிளைம் பண்ணது 23.7 கிளைம் பண்ணியிருக்காங்க. ரியல் வேர்ல்டில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னா 23-25 அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அராயே 23 தான் கிளைம் பண்ணியிருக்காங்க, எப்படி 25 கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹைவேல வந்து ஒரு செட் ஸ்பீட் ஒரு 80 to 90 நிறைய பேர் க்ரூஸ் பண்ணி நிறைய பேரோட ரிவ்யூஸையும் ஃபீட்பேக்ஸையும் நான் ரீட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் நிறைய பேர் 1600 கிலோமீட்டர்ஸ்லாம் க்ரூஸ் பண்ணியிருக்காங்க 24 ஹவர்ஸில். ஸோ அவங்களோட டாக்குமெண்ட்ரிலாம் எடுத்து பார்க்கும்போது அவங்க கொடுத்த மைலேஜ் வந்து அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு 23க்கு மேலெலாம் கொடுத்துச்சு, 25லாம் நான் கிளைம் பண்ணேன், 26லாம் நான் கிளைம் பண்ணேன் ஹைவே க்ரூசிங்கில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபியூல் எக்கனாமி இருக்குன்னு சொல்லலாம். 250 சிசியில் இதுதான் ஃபியூல் எக்கனாமி, 40 ஃபியூல் எக்கனாமி கிடையாது. ஸோ அதனால் 25க்கு மேலே நீங்கள் ஹைவேல ஒரு 80-100ல் க்ரூஸ் பண்ணும்போது நீங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, நிறைய பேர் யூஸ் பண்ணது மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களை ஷேர் பண்ணுறேன். சிட்டி மைலேஜ்னு பார்த்தோன்னா ஒரு 20 பிலோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்ப்போம். இந்த பைக் 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லி 4,02,000 ரூபா தான் பேஸ் வேரியன்ட். அண்ட் இன்ட்ரெஸ்டெல்லார் அது 2வது வேரியன்ட் 4,19,000 வருது. அண்ட் டாப் வேரியன்ட் செல்சியல் அதோட ப்ரைஸ் வந்து 4,36,000 ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஆன் ரோட் பார்த்தோம்னா 4,75,000 5,20,000 வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த பைக்கை உங்களால் வாங்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், 5 லட்ச ரூபாய்க்கு க்ரூசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கோட காம்படிட்டர் பார்த்தோன்னா ஃபால்கன் எஸ் கவாசகி. ஸோ அதுவும் 650 சிசி தான், பேரலல் ட்வின் தான். ஸோ அதோட ப்ரைஸ் 8,13,000 ஷோரூம் ப்ரைஸ். அதே பென்லி 502C பார்த்தோன்னா 5,80,000 வருது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ராயல் என்ஃபீல்டு வந்து இன்னுமே ரிலையபிளான பிராண்ட். அதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சர்வீஸ் நெட்வொர்க் அதிகம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ஸ் போனாலும் சரி, கான்டினென்ட் விட்டு கான்டினென்ட் போனாலும் உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த சர்வீஸ் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. அதை தாண்டி இந்த காம்படிட்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணால் ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ அதுதான் இங்கே ஒரு கீ பாயிண்ட்டாக பேசப்படுது. 5 லட்ச ரூபா ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு ஒரு ப்ராப்பர் க்ரூசர், அதுவும் வந்து நல்லா ப்ரீத் பண்ணக்கூடிய இன்ஜின் இருக்க ஒரு க்ரூசர்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பைக் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, நான் நிறைய லாங் ரைட்ஸ் பண்ணுவேன், கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஆனால் அதே மாதிரி ஓரளவுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி இருந்தால் நல்லாயிருக்கும், நல்ல பவர் இருக்கணும், பிரேக்கிங் நல்லா இருக்கணும். ஆனால் அதே மாதிரி நான் வந்து லாங் டிரைவ்ன்றது வந்து கான்டினென்ட் டு கான்டினென்ட் கூட பண்ணுவேன் சில டைம். அப்படின்னா இந்த பைக்கை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் என்னோட வியூலேருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது. லாங் ரைட்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான மிஷின். நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். உங்களுக்கு கிரேஸ் லெவல் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் காலிலேருந்து யூஸ் பண்ணேன், பட் அப்போ வந்து எனக்கு என்னென்னா சிட்டிக்குள்ளே எனக்கு நீட்ஸ் இருந்துச்சு, ஆனால் அதே மாதிரி எனக்கு ஓட்டுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனால் நான் ஜாலியாக ஓட்டினேன். பட் அதை நான் டெய்லி பண்ணுவேனா டவுட்டு தான். அண்ட் ஃபைனலாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ப்ரோஸ் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி கான்ஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட கூலிங் சிஸ்டம், ஏர் அஸ் வெல் அஸ் ஆயில் கூல் கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஸோ நான் வந்து சிட்டிக்குள்ளே மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு ட்ரைவ் பண்ணும்போது ஹீட்டிங் வந்து ஃபீல் பண்ணுறேன். நான் அந்த காலை ஆட்டி தான் ஓட்டுறேன், பிகாஸ் டேங்க் மெட்டல் இல்லையா. நான் ரைடில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹீட்டிங் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. வைப்ரேஷன் லெவல் வந்து 4000 மேலே இருக்குது, அது யூஸ்ஃபுல்லான ஒன்று, பிகாஸ் இது ஒரு லாங் ஸ்டோக்கு, அது மட்டும் மெட்டல் பாடி. ஸோ அப்படி பார்க்கும்போது வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஃபைனலாக சிட்டி டிராஃபிக்ஸில் ஓட்டுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பிகாஸ் ஆஃப் த வெயிட். ப்ரோஸ் பார்ப்போம். ப்ரோஸ் பார்த்தோன்னா ஒரு ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளான க்ரூசர்னு சொல்லலாம். ஸ்மூத்தான ரைட் இருக்கும்,
த்ரால் ரெஸ்பான்ஸ்லேருந்து அந்த இன்ஜின் நோட்லேருந்து நமக்கு எக்ஸாஸ்ட் நோட் வரைக்கும் அந்த ஸ்மூத்னஸும் அதே மாதிரி ஒரு சில இடத்துல ரஃப்னஸ், அதாவது அந்த பர்ஃபார்மன்ஸ் பஞ்சை ஃபீல் பண்ண வைக்கும் அந்த இன்ஜின் நோட்டு. ஸோ அது ஒரு பெரிய ப்ரோஸ். பிரேக்கிங் அல்டிமேட், பின்னாடி 300 mm கொடுத்துருக்காங்க, சாலிடான பிரேக்ஸ். ஆனால் 1500 mm வீல் பேஸ்னால தாராளமாக எவ்வளோ அகெயின்ஸ்ட் த வின்னாலும் இப்படி கம்பீரமாக நீங்கள் ஓட்டிட்டு போக முடியும். உங்கள் விண்டு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, பிகாஸ் ஆஃப் த வெயிட், பிகாஸ் ஆஃப் த லென்த். ஸோ இது வந்து நல்லா கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக லாங் ரைட்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான டூரர்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஓவராலாக இந்த பைக்கை யூஸ் பண்ணது, ரைட் பண்ணது மூலமா நான் கண்டுபிடிச்சது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாரும் சூப்பர் மீடியா 650 வச்சிருக்கீங்க, யூஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனாக கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. அது நெக்ஸ்ட் இந்த பைக் வாங்கலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தான் ஓவராலாகவே எப்பயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போறீங்களா, கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி.